அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜானுமா வித் ஜானுமா சேனலில் உங்கள் எல்லாரோட இணைவது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம தமிழ் பார்த்தோம். இன்னைக்கு டியூஸ்டே இங்கிலீஷில் இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம கேபிட்டல் ஏபிசிடி, ஸ்மால் ஏபிசிடி, அப்புறம் வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஆல்ஃபபெட்ஸ். ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பி, capital letters first A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இதை கேபிட்டல் லெட்டர்ஸ். நம்ம எப்போ எந்த சென்டென்ஸ் எழுத தொடங்கினாலும் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் நம்ம ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். கேபிட்டல் ஏபிசிடி ஒரு தடவை படிக்கலாம் வாங்க. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இதை கேபிட்டல் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஸ்மால் லெட்டர்ஸ், LETTERS. ஸ்மால் லெட்டர்ஸும் ஈஸி தான். ஏ, பி, இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதுனா நீங்கள் ஜாயின் லெட்டர்ஸ் எழுதும் போது ஈஸியாக நீங்கள் எழுதிக்கலாம். சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர். ஆர் இப்படியும் போடலாம், இப்படியும் போடுவாங்க. இது போட்டால் நம்ம ஜாயின் லெட்டர்ஸ் எழுதுறது கரெக்டாக இருக்கும். எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜெட். இதை ஸ்மால் ஏபிசிடி. இப்போ நம்ம எப்படி கேபிட்டல்ஸ் லெட்டர்ஸ், ஏ ஃபார் ஆப்பிள் இந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு இது ரீட் பண்ணிடலாம். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். இப்போ வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வவல்ஸ். vowels A,
E-I-O-U. இந்த 5 லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வவ்வல்ஸ், கான்சனன்ட்ஸ். இந்த 5 லெட்டர்ஸ் தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் வந்து நம்மளுக்கு கான்சனன்ட்ஸ் தான். இந்த 5 லெட்டர்ஸ் நம்மளுக்கு கான்சனன்ட்ஸ். ரிமைனிங் இருக்க 21 லெட்டர்ஸும் வந்து நம்மளுக்கு கான்சனன்ட்ஸ் தான். சாரி 5 லெட்டர்ஸ் வந்து வவ்வல்ஸ், ரிமைனிங் இருக்க 21 லெட்டர்ஸும் நம்மளுக்கு வந்து கான்சனன்ட்ஸ் தான். இப்போ வந்து அண்ட் த பாருங்க, ஏ அண்ட் த இந்த இது வந்து நம்மளுக்கு சென்டென்ஸ்ல வரும். இதுல வந்து AEIOU இந்த 5 லெட்டர்ஸ்க்கு முன்னாடி எப்பவும் நம்மளுக்கு அண்ட் தான் வரும். இந்த கான்சனன்ட்ஸ் இந்த 5 லெட்டர்ஸ் தவிர்த்து மற்ற எந்த லெட்டர்ஸ் வந்தாலும் நீங்க போடலாம். இதுவே வந்து த வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸும் வந்திருக்கும். அது வந்து நீங்க வந்து எப்படின்னு பார்த்து போடணும். இந்த அண்ட் த இந்த 3 லெட்டர்ஸ்க்கு உள்ள சென்டென்ஸ் எப்படி வரும்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஏ அண்ட் த எப்படி வருதுன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாரும் எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வலைக்கும் அஸ்ஸலாம்.